பெரம்பலூரில் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகங்களில் மாட்டுப் பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழக வளாகத்தில் வெள்ளிக்கிழமையன்று மாட்டுப் பொங்கல் விழா பாரம்பரிய முறையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவிற்கு பல்கலைக்கழக வேந்தர் சீனிவாசன் தலைமை வகித்தார். விழாவில் மணச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் தனலட்சுமி சீனிவாசன் குழுமங்களின் துணைத் தலைவர் கதிரவன், தனலட்சுமி சீனிவாசன் கல்விக் குழுமங்களின் செயலர் நீலராஜ், தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழக இணைவேந்தர் அனந்தலட்சுமி கதிரவன், வருங்கால வேந்தர் நிர்மல் கதிரவன், சிறுவாச்சூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி நிர்வாக இயக்குநர்கள் நீவாணி, நகுலன், அறக்கட்டளை உறுப்பினர்கள் ராஜபூபதி, மணி, நிதி அலுவலர் ராஜசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழக வளாகத்தில் அமைந்துள்ள மாட்டுப்பண்ணையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்து பூஜைகள் செய்யப்பட்டன. அங்கு பராமரிக்கப்படும் 150க்கும் மேற்பட்ட பசுக்களுக்கு வண்ணம் பூசப்பட்டு சலங்கை கட்டி பொங்கல் ஊட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு பொங்கல், கரும்பு மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த விழாவின் போது கோமாதாவை போற்றும் மாட்டுப் பொங்கல், மனித சமத்துவத்தை வலியுறுத்தும் சமத்துவ பொங்கல், உலக சகோதரத்துவத்தை எடுத்துரைக்கும் சகோதரத்துவ பொங்கல், இயற்கை விவசாயம் மற்றும் சிறுதானியங்களின் நன்மைகளை விளக்கும் சிறுதானிய பொங்கல், சூரியனின் ஆற்றலை வணங்கும் சூரிய பொங்கல் ஆகியவை சிறப்பாக செய்து கொண்டாடப்பட்டது. சைடில் வேணும் உள்ள மாட்டுக்கு